ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்டா போட்டிருந்த வீடியோக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க அண்ட் கமெண்ட்டுமே பண்ணிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கோல்ட் ரேட் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு இல்லையா? இனிமே கோல்ட் ரேட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அண்ட் வார் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். அதை தவிர நிறைய ஜுவல்லரி ஷாப்னுடைய ஆஃபர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நேத்து ஒரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சென்னையில இருக்கிற ஜுவல்லரி ஷாப் ஆஃபர்ஸ் எல்லாம் சொல்லுங்க, ஜூலை மாசம் ஆஃபர்ஸ் கேட்டிருந்தாங்க. சோ அதையுமே இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். இப்பதான் நம்ம கோல்டன் கேர்ள் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த லைக் அண்ட் ஹை பட்டன் கொடுக்க மறந்துடாதீங்க. சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கான கோல்ட் அண்ட் சில்வர் ரேட்டை பத்தி பார்த்தலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோல்ட் அண்ட் சில்வர் ரெண்டுமே நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நான் நேத்து ஈவினிங்கே உங்களுக்கு போஸ்ட் டேப்ல போட்டிருந்தேன். அதாவது என்னன்னா, நேத்திக்கு அந்த NFT டேட்டா அதனுடைய வெளிப்பாடா தான் இன்னைக்கு கோல்ட் அண்ட் சில்வர் பிரைசஸ் ஏறி இருக்கு. அமெரிக்கால 1,17,000 ஜாப்ஸ் எதிர்பார்த்திருக்காங்க. பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில 57,000 பேருக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதே பாத்தீங்கன்னா போன மாசம் அவங்க எதிர்பார்த்ததை விடவே அதிக வேலை வாய்ப்புகள் இருக்கிறதா டேட்டா வந்ததுனால கோல்டுனுடைய பிரைஸ் நல்லாவே டிக்ரீஸ் ஆச்சு. பட் இந்த வாட்டி எதிர்பார்த்ததை விட பாதிக்கு பாதி கம்மியா இருக்கிறதுனால தான் கோல்டு பிரைஸ் ரொம்பவே குறைவா வந்திருக்கு. இதுக்கும் கோல்டு பிரைஸுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா பணப்புழக்கம் நிறைய இருக்கும். ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்தினாலும் பர்ச்சேசிங் பவர் இருக்கும் மக்கள்கிட்ட. ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் இல்லன்னு வந்திருக்கு. சோ இந்த மாதிரி நேரத்துல யூஎஸ் பெடரல் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாலும் மக்களால பெருசா வாங்க முடியாது அப்படின்னு ஒரு ரீசன் இருக்கு. சோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செப்டம்பர்ல வரப்போற அந்த யூஎஸ் பெடரல்னுடைய ரேட் ஹைக் வரத்துக்கு வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர்ஸ் தான் முடிவு பண்ணிருக்காங்க. அதனுடைய விளைவா தான் இப்ப கோல்டனுடைய பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த பெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்துறதுக்கும் கோல்டுக்கும் என்ன தொடர்புன்னு. சோ அதை நீங்க இப்ப ரிலேட் பண்ணி பாருங்க. யூஎஸ் பெடரல் ரிசர்வ்னுடைய சேர்மன் கெவின் வாஷ் என்ன சொல்லிருக்காருன்னா, யூஎஸ் பெடரல் ரிசர்வ்ல எடுக்க போற முடிவுங்கிறது தன்னிச்சையானது, இது யாருடைய கண்ட்ரோல்லயுமே இல்ல அப்படின்னு சொல்லிருக்காரு. இன்னொரு வார்த்தையுமே அந்த மீட்டிங்ல விட்டுருக்காரு. அது என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஜெரோம் பால்ங்கிறவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு மீட்டிங் முடிவுல ஒரு ஹிண்ட் கொடுப்பாரு. பெடரல் ரிசர்வ் ரேட்டை ஏத்த போறாங்களா குறைக்க போறாங்களா. சோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்ல மூவ்மெண்ட் இருக்கும். ஆனா இவர் என்ன சொல்லிருக்காருன்னா, நான் எந்த ஒரு ஹிண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தெளிவா சொல்லிருக்காரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, இனிமே அவர் பேச்சை விட நமக்கு கிடைக்கிற அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் மூவ் ஆகும். இப்போ முந்தா நாளே பாத்தீங்கன்னா ADP டேட்டா அப்படின்னு ஒரு டேட்டா ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமே கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அதாவது நேத்து வரப்போற டேட்டானுடைய சாம்பிள் டேட்டா பிரைவேட் கம்பெனில இருந்து எடுத்து கொடுத்திருந்தாங்க. அதுலயே பாத்தீங்கன்னா ஜாப் அந்த அளவுக்கு இல்லன்னு வந்தது. சோ அதுக்கே ஒரு ஹைக் இருந்தது. நேத்து அபிஷியலா அமெரிக்கன் கவர்மெண்டால ரிலீஸ் பண்ணப்பட்டது. சோ அதுவுமே அதுக்கு ஈக்குவலண்டா தான் வந்திருக்கு. அதனாலதான் நமக்கு கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இப்ப கிடைச்ச அந்த ரெண்டு விஷயமே கோல்டுக்கு நம்மள பொறுத்த வரைக்கும் நெகட்டிவா இருக்கு. ஆனா இப்ப நீங்க ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறவங்கள ஒரு ட்ரேடரை கேட்டீங்கன்னா கோல்ட பொறுத்த வரைக்கும் அவங்க பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் ஹை பிரைஸ்ல வாங்கிருக்காங்க. சோ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றது அவங்களுடைய ஆசையாவுமே இருக்கும். நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நெகட்டிவான விஷயம். இப்ப கோல்டு பிரைஸ் எப்ப டிக்ரீஸ் ஆகும் அப்படின்றத அவங்க எல்லாருடைய கேள்வியுமே. கோல்டு பிரைஸ பொறுத்த வரைக்கும் இந்த மாசத்துல இன்னும் ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள் இருக்கு. ஜூலை 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது கன்சியூமருடைய வாங்கும் திறன் சம்பந்தமான ஒரு டேட்டா ரிலீஸ் ஆக போகுது. அது 14ஆம் தேதி வரப்போகுது. இன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னா 3. அது வரைக்கும் கோல்ட் ரேட் ஹையா இருக்குமா இல்ல அப்பப்ப ஒரு இறக்கம் இருக்குமா அப்படின்றது தெரியல. ஆனா 14ஆம் தேதி வரப்போற அந்த டேட்டாவுமே ரொம்ப முக்கியமானது. கோல்டு பிரைஸ் ஏறுமா இறங்குமா அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான டேட்டா. இப்ப பாத்தீங்கன்னா கோல்டு பிரைஸ் தொடர்ந்து 3-4 நாளாவே ஏறிட்டு தான் இருக்கு. சோ இதே நிலைமை நீடிச்சு 14ஆம் தேதி வரைக்கும் நீங்க வெயிட் பண்றீங்கன்னு வச்சுப்போம். அதுக்குள்ள நல்ல இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் டவுன் வந்தது அப்படின்னாலும் பெருசா வரும் அப்படின்றது தெரியல. சோ நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க ஸ்பிளிட் பண்ணி சிட்டு போட்டிருக்கீங்கன்னா 1 or 2 சிட்ஸ கட்டிக்கோங்க. ஜூலை 14க்கு அப்புறம் வெயிட் பண்ணி ஒரு சிட்டை கட்டுங்க. நான் நேத்து என்ன பண்ணிருந்தேன்னா, ரேட் அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சிட்டு பே பண்ணிருக்கேன். இன்னும் எனக்குமே 2 சிட்டு இருக்கு. சோ நான் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். சோ இதை தவிரவே பாத்தீங்கன்னா ஜூன் 28, 29 எல்லாம் பாத்தீங்கன்னா FOMC மீட்டிங் இருக்கு. சோ அதுல இந்த செப்டம்பர் மாசம் ரேட் ஹைக் இருக்கா இல்லையான்றது கன்ஃபார்மாவே தெரிஞ்சிரும். ஆனா அதனுடைய இம்பாக்ட் நமக்கு ஜூலை மாசம் தான் வரும். ஏன்னா அதுக்குள்ள நம்ம சிட்டு பே பண்ணணும். மாச கடைசிக்கு வந்துருவோம். அடுத்த சான்ஸ் பாத்தீங்கன்னா 14, 15ல ஒரு 2 டேட்டா ரிலீஸ் ஆக போகுது. அதை பேஸ் பண்ணி கோல்டு பிரைஸ் ஏறுமா இறங்குமா அப்படின்றத பாக்கலாம். அதுக்கப்புறம் விட்டீங்கன்னா நீங்க ஜூலை 28, 29 வரையும் வெயிட் பண்ற மாதிரி வரும். இதுதான் இந்த மாசத்துக்கான கோல்டுனுடைய மூவ்மெண்ட்ஸ் டிசைட் பண்ண போற ஃபேக்டர்ஸ். இது எல்லாத்த விட இன்னொரு விஷயம் பாருங்க. இப்ப கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும்போது ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது. அதாவது ரொம்ப நாளா லோலயே வச்சிருந்து இப்ப சடனா ஒரு ஹை வரும்போது சில பேர் வித்துட்டு வெளியில வரவங்க இருக்காங்க. சோ அந்த மாதிரி பண்ணும்போதும் நமக்கு கோல்டு பிரைஸ் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே 100% யாராலையுமே
கெஸ் பண்ணி சொல்ல முடியாது. சோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து ஒவ்வொரு டிப்லயும் வந்து பணத்தை கட்டிட்டே வாங்க, சிட்ட பே பண்ணுங்க. அதே மாதிரி வந்து டிஜி கோல்டுலயுமே அமௌண்ட் போட்டுட்டே வாங்க. இப்ப வார் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் 2 நாடுகளுக்கும் நேத்து சொன்ன மாதிரி இப்போதைக்கு வந்து பெரிய அளவுக்கு போருக்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்ல. சுமூகமான பேச்சுவார்த்தை தான் போகுது. ஒருவேளை எஸ்கலேஷன் ஆச்சு அப்படிங்கும் போதுதான் நமக்கு வந்து கோல்ட் ரேட் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஒரு வாரமே ஸ்மூத்தா இருக்கும் அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. நமக்கு பாத்தீங்கன்னா இந்தியன் ருப்பினுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அப்பதான் நமக்கு வந்து கோல்டு போதுமான அளவுக்கு வந்து கீழே இறங்கும். அதுவுமே இப்ப நமக்கு வந்து வீக்கா தான் இருக்கு. இப்படி நம்மள பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் கோல்டுக்கு இப்ப சாதகமா இல்ல. பட் இது இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ப்ராஃபிட் புக்கிங் எல்லாம் நடந்ததுன்னா சடனா கொஞ்சம் கோல்டு ரைஸ் குறையும். அந்த மாதிரி டைட்லயும் நீங்க வந்து பே பண்ணிக்கோங்க. அப்பப்ப வந்து எது வந்து உங்களுக்கு லோயஸ்டா இருக்கு ரேட் அப்படின்னு பார்த்துட்டு கட்டி கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டே வாங்க. ஓகே, இப்ப வந்து நம்ம ஒரு சில ஜுவல்லரி ஷாப்னுடைய பெஸ்டான ஆஃபர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சோ இப்ப வந்து பெஸ்டான ஜுவல்லரி ஷாப் ஆஃபர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில இருந்து பார்க்கலாம். இப்போ ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில என்ன ஆஃபர் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆடி பொன் நகை ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேஸ்டேஜ் எல்லாம் வந்து கம்மி பண்ணிருக்காங்க. என்னென்ன ஜுவல்லரிக்கு என்ன வேஸ்டேஜ்னா, பேங்கிள்ஸ் வேஸ்டேஜ் எல்லாம் வந்து 3% ஸ்டார்ட் ஆகுது. செயின்ஸ் வந்து 4%, பிரேஸ்லெட் வந்து உங்களுக்கு 5% வேஸ்டேஜ்ல ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ரிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து 6% வேஸ்டேஜ் வரும். ஆரம் 7%, நெக்லஸ் வந்து 7%ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டட்ஸ் அண்ட் டைனி ஸ்டார்ஸ் குழந்தைங்க போடுற ஸ்டட்ஸ் இதெல்லாம் வந்து 7% வேஸ்டேஜ்ல வருது. சோ இது வந்து இந்த ஆடி மாசம் ஃபுல்லாவே இந்த வேஸ்டேஜ்ல தான் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். சோ ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இந்த ஆஃபரை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஜுவல் ஒன் உடைய ஆஃபர். ஜுவல் ஒன்ல இப்ப வந்து திரும்பவுமே செயின் ஃபெஸ்டிவல் போட்டிருக்காங்க. எந்த ஒரு செயின், தாலி செயினோ இல்ல வந்து நார்மல் செயின்ஸ் எது பர்ச்சேஸ் பண்ணாலுமே நமக்கு வந்து 4 to 8% வேஸ்டேஜ்ல வாங்கிக்க முடியும். சோ இந்த ஜுவல் ஒன் ஷோரூம் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலயுமே இருக்கு. சோ நீங்க சென்னையில இருந்தாலும் சரி, பாண்டிச்சேரியில இருந்தாலும் சரி, செயின் வாங்கணும்னா இந்த ஆஃபர் அவைல் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலுடைய ஆஃபர். இங்க வந்து நீங்க பழச போட்டுட்டு புதுசா பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து 1000 rupees வரைக்கும் பெனிஃபிட் இருக்கு. நம்ம பழச கொடுத்துட்டு புதுசா வாங்கும் போது ஓல்டு கோல்டுக்கு 250 ரூபாய் எக்ஸ்ட்ராவா தராங்க. புதுசு வாங்கும் போது நமக்கு 750 ரூபாய் டிஸ்கவுண்ட் தராங்க வேஸ்டேஜ்ல. சோ 1000 rupees நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த ஆஃபர் வந்து இந்த மந்த் ஃபுல்லாவுமே கொடுத்திருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது செம்மனூர் ஜுவல்லர்ஸ்னு சொல்லிட்டு ஆவடியில இருக்கு இந்த ஷோரூம். இங்க வந்து என்ன ஆஃபர் கொடுத்திருக்காங்கன்னா, வேஸ்டேஜ பொறுத்த வரைக்கும் 3.5%ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சொல்றாங்க. அதே மாதிரி டைமண்ட் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் அப் டு 50% வரைக்குமே டிஸ்கவுண்ட் இருக்கு. இதை தவிர நீங்க வந்து ஓல்டு கோல்டு எந்த ஒரு ஷாப்ல பர்ச்சேஸ் பண்ணாலுமே அதுக்கு வந்து ஆன் த ஸ்பாட் வந்து கேஷா கொடுத்துறோம்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா சில பேர்லாம் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருக்கீங்க எந்தெந்த ஷாப்ல வந்து ஓல்டு கோல்டு கொடுத்து கேஷா வாங்கிக்க முடியும்னு. சோ நீங்க வந்து செம்மனூர் ஜுவல்லர்ஸ் கூட விசிட் பண்ணலாம். இங்க வந்து அந்த ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுவுமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளவு வந்து ப்ராஃபிட்டா கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கொடுக்கறோம்னு சொல்லிருக்காங்க. இதை தவிர டைமண்டுக்கு வந்து அட்வான்ஸ் புக்கிங் ஆஃபருமே போயிட்டு இருக்கு. 0% மேக்கிங் சார்ஜஸ்ல நம்மளால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆஃபர் எல்லாமே நமக்கு இப்ப வந்து செம்மனூர் ஆவடி ஷோரூம்ல கொடுத்திருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கசாஞ்சி ஜுவல்லர்ஸ் ஆஃபர். நான் நேத்து வீடியோலயே சொல்லியிருந்தேன், இங்க வந்து பிளாட் 50% ஆஃபர் போயிட்டு இருக்கு. பிங்க் கலர் டேக் போட்டிருக்கிற ஜுவல்லரி எல்லாமே நீங்க வந்து ஹாஃப் வேஸ்டேஜ்ல வாங்கிக்கலாம். இந்த ஷோரூம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்டாக்ஸ் ரோட் சென்னையில தான் இருக்கு. அதே மாதிரி டைமண்ட் ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் நோ மேக்கிங் அண்ட் நோ வேஸ்டேஜ்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது போத்தீஸ் ஆஃபர். போத்தீஸ்ல இப்ப வந்து ஆடி தள்ளுபடி ஆஃபர் போட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நீங்க டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் வாங்கும் போது உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஃப்ரீயா தருவாங்க. அதை தவிர நமக்கு வந்து இருக்கு வவுச்சர்ஸ்மே கொடுத்துறாங்க. சோ நெக்ஸ்ட் டைம் நம்ம பர்ச்சேஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதை தவிர நமக்கு வந்து இந்த ஜூலை 1ல இருந்து 5 வரைக்கும் பிளாட் 50% ஆஃபர் எல்லா ஜுவல்லரிக்குமே கொடுக்கறாங்க. வைர நகைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு கேரட்டுக்கு 12,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கு. அண்ட் ஒரு கோல்டு காயினுமே ஃப்ரீயா தருவாங்க. பிளாட்டினம் நகைகளுக்கு வந்து 15% வேஸ்டேஜ்ல டிஸ்கவுண்ட் இருக்கு. ஆன்டிக் வெள்ளி பொருட்களுக்கு வந்து 25% வரைக்குமே வேஸ்டேஜ்ல டிஸ்கவுண்ட் இருக்கு. எம்ஆர்பி வெள்ளி நகைகள், அதாவது சில்வர்ல நகைகளா வாங்கும்போது 10% டிஸ்கவுண்ட் தராங்க. இதுவே நீங்க வந்து பிளைனான ஆர்டிகல்ஸ் வெள்ளியில வருது இல்லையா, அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது எந்த ஒரு மேக்கிங் சார்ஜஸ்மே இல்லாம வாங்கிக்கலாம். இவங்களுடைய வைர நெக்லஸ் வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் 1,50,000 சொல்லிருக்காங்க. சோ இது வந்து எல்லா போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் ஷோரூமுக்கும் அப்ளிகபிள். அதே மாதிரி டிஜி கோல்டு பர்ச்சேஸ்க்கும் இது அப்ளிகபிள் தான். அடுத்ததா நம்ம பார்க்க போறது தங்கமயில் ஜுவல்லரியினுடைய ஆடி கொண்டாட்டம் ஆஃபர். இதுல வந்து ஒரு கிராமுக்கு நமக்கு வந்து 300 to 600 வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கு. வெள்ளியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோவுக்கு 5,000 வரைக்கும் தள்ளுபடி இருக்கு. வைரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கேரட்டுக்கு 15,000 வரைக்குமே டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. பிளாட்டினம் ரோஸ் கோல்டு நகைகளுக்கு 20% வரைக்கும் வேஸ்டேஜ்ல ஆஃபர் இருக்கு. இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா இந்த மந்த் எண்ட் வரைக்குமே கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிரின்ஸ் ஜுவல்லரியினுடைய ஆஃபர். பிரின்ஸ் ஜுவல்லரியில நம்ம வந்து ஓல்டு கோல்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நியூவா பர்ச்சேஸ் பண்ணும்போது 550 rupees நமக்கு எக்ஸ்ட்ராவா தருவோம்னு சொல்லிருக்காங்க. இந்த ஆஃபர் இன்னுமே வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஏஜிஎஸ் தங்க மாளிகையினுடைய ஆஃபர். ஏஜிஎஸ் தங்க மாளிகையில பாத்தீங்கன்னா இப்ப வந்து 0% வேஸ்டேஜ் ஆஃபர் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து நீங்க வளையல், நெக்லஸ், ஹாரம் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 10 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. ஆனா இதுல வந்து ஒரு சிஸ்டர் என்ன கமெண்ட் பண்ணிருந்தாங்கன்னா, நம்ம ஓல்டு கோல்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கும்
வாங்கும்போது 3% நமக்கு டிடக்ஷன்ஸ் பண்றாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. சோ அதையுமே நீங்க வந்து பாத்துக்கோங்க. அப்ப வந்து இது 0% வேஸ்டேஜ் கணக்கே வராது. அதாவது ஒரு 3% கொடுத்து நீங்க வாங்கியிருக்கிறதா வேணா நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். சோ அதை வந்து நீங்க கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி கேட்டுட்டு போங்க. இந்த ஷோரூம் வந்து ட்ரிச்சில இருக்கிறதுனால எனக்கு வந்து இப்ப அதிக அளவுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. சோ நீங்க ஷாப்புக்கு போறதுக்கு முன்னாடி கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி கேட்டுட்டு போங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது கேவிஎம் ஜுவல்லர்ஸ் கள்ளக்குறிச்சியினுடைய ஆஃபர். இங்கேயுமே வந்து ரொம்பவே வந்து பெஸ்டான ஆஃபர்ஸ் கொடுத்திருக்காங்க. புதிய நகைகள்லாம் வாங்கும்போது ஒரு கிராமுக்கு 600 ருபீஸ் டிஸ்கவுண்ட், அதாவது ஒரு பவுனுக்கு 4800 ரூபாய் டிஸ்கவுண்ட் தராங்க. இதுவே நீங்க பழச வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசா வாங்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு 4800 ரூபாய் எக்ஸ்ட்ராவா தரும்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர புதுசா வந்து வெள்ளி பர்ச்சேஸ் பண்ணும்போது 6000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் தராங்க. பழச போட்டுட்டு புதிய வெள்ளி வாங்கும்போது 6000 ரூபாய் எக்ஸ்ட்ராவா தரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கோல்டு காயின்ஸ் சில்வர் காயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி வந்து நம்ம கட்ட தேவையில்ல, ஷாப்பே வந்து கட்டிடுவாங்க. சோ இந்த ஆஃபர் எல்லாமே இந்த மந்த் ஃபுல்லாவுமே இருக்கு. கள்ளக்குறிச்சியில இருக்கீங்கன்னா இந்த கேவிஎம் ஷோரூமை விசிட் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்டா நம்ம பார்க்க போறது ஒரு 0% வேஸ்டேஜ் ஆஃபர் தான். இந்த ஷோரூம் வந்து எஸ்ஆர்என் கோல்டன் டைமண்ட்ஸ் திருப்பூர்ல இருக்கு. இங்க வந்து நீங்க ஓல்டு கோல்ட கொடுத்துட்டு புதுசா பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படிங்கும்போது 0%ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 916 ஹால்மார்க் நகைகளா வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து 100 நாள் ஆஃபர்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்து 9th அன்னைக்கு டைமண்டுக்கான ஒரு ஃப்ளோரை ஓபன் பண்றாங்க. அதுக்கான ஒரு ஆஃபரா தான் இது இருக்கு. சோ இத பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும்னா இந்த ஸ்கிரீன்ல வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன். அதுல வந்து கால் பண்ணி கேட்டுட்டு நீங்க போங்க. திருப்பூர்ல இருக்கீங்கன்னா இந்த ஷோரூம் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா கோல்ட் ரேட் இனிமே எப்படி இருக்கும், குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்றதையும் பார்த்தோம். சிட்டு வந்து இப்ப கட்டலாமா வெயிட் பண்ணலாமாங்கிறதையும் சொல்லியிருக்கேன். அண்ட் அதை தவிர நிறைய ஜுவல்லரி ஷாப்னுடைய ஆஃபர்ஸும் பார்த்தோம். சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.